வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஆழ்கடல் சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தப்பட்டுள்ள கேரளத்தின் விழிஞம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் புதிய தலைநகரம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மறுதொடக்கம் செய்து வைத்தார். மும்பையில் நடைபெறும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் ஊடக மற்றும் கேளிக்கை துறை தொடர்பான வேவ்ஸ் பிரகடனம் 77 நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். இனி விரிவான செய்திகள். பகுதியளவு தானியங்கி வசதியுடன் நாட்டின் முதலாவது ஆழ்கடல் சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தப்பட்டுள்ள கேரளத்தின் விழிஞம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். நாட்டின் கடல்சார் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் இது ஓர் முக்கிய நடவடிக்கை என்று விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். விழா குறித்து கூடுதல் விவரங்கள். புதுயுக மேம்பாட்டிற்கான சிறந்த முன்மாதிரியாக விழிஞம் துறைமுகம் திகழ்வதாகவும், நாட்டிற்கும் கேரள மாநிலத்திற்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பல்வேறு நன்மைகளை வழங்குவதாக விழிஞம் துறைமுகம் திகழும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். தொடர்ந்து துறைமுகத்தின் செயல்பாட்டு கட்டிடங்களையும் கட்டுப்பாட்டு வசதிகளையும் அவர் பார்வையிட்டார். கேரள ஆளுநர் திரு ஆர்.வி. அர்லேக்கர், முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், மத்திய இணை அமைச்சர்கள் திரு சுரேஷ் கோபி, திரு ஜார்ஜ் குரியன் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். கேரள மாநிலத்தின் கனவு திட்டங்களில் ஒன்றான விழிஞம் துறைமுக திட்டம் 8,900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு தனியார் ஒத்துழைப்பு திட்டமாக நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அமராவதியில் புதிய தலைநகரம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மறுதொடக்கம் செய்து வைத்து மொத்தம் 58,000 கோடி ரூபாய் மதிப்பில் வேறு பல சாலை மற்றும் ரயில்வே திட்டங்களையும் தொடக்கி வைத்தார். இந்தியாவில் வழக்கமான உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு அப்பாற்பட்டு டிஜிட்டல் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகளும் வேகமாக மேம்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலகிலேயே உள்கட்டமைப்பு துறைகளை வேகமாக நவீனப்படுத்தி வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாகவும் பிரதமர் கூறினார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் நடைபெறும் இவ்விழாவில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றுள்ளனர். அமராவதியில் கடந்த 6 ஆண்டுகளாக நின்று போயிருந்த தலைநகர பணிகள் மீண்டும் தொடங்குவது குறித்து மாநில மக்கள் அனைவரும் உற்சாகம் அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இனி வேவ்ஸ் மாநாடு பற்றிய செய்திகள். மும்பையில் நடைபெறும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் 77 நாடுகளின் பங்கேற்புடன் இன்று நடைபெற்ற உலக ஊடகத்துறை பேச்சுவார்த்தைகளின் போது ஊடக மற்றும் கேளிக்கை துறை தொடர்பான வேவ்ஸ் பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாரம்பரியம் மற்றும் மரபுகளுக்கு ஊடகத்துறை மூலம் குரல் கொடுக்கவும், தவறான தகவல்கள் மற்றும் பொய்யான விளம்பரங்களை தவிர்த்து ஊடகத்துறையின் நேர்மையை பெருக்கவும், மனித உரிமைகள், சமூக நல்லிணக்கம் மற்றும் கலாச்சார மாண்பு தொடர்பான தகவல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டன. செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பாதிப்பில்லாத விதத்தில் முறையான தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் உறுப்பு நாடுகள் அங்கீகரித்தன. உலக ஊடகத்துறை பேச்சுவார்த்தைகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் தலைமையேற்றனர். வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் டிஜிட்டல் யுகத்திற்கான வானொலி என்பது குறித்து இன்று இடம்பெற்ற குழு விவாத நிகழ்ச்சியில் உலக அளவிலான நிபுணர்கள் பலர் இதில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், மக்கள் நன்மைக்கான முதல் ஊடகமான வானொலிக்கு இந்தியாவில் மிகப்பெரிய சந்தை இருப்பதாக கூறினார். வானொலி நேயர்கள் சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என்றும், சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவினரின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் இத்துறைக்கு தேவை என்றும் அவர் தெரிவித்தார். பாரம்பரிய வானொலி பெட்டிகளை அதிநவீன செயற்கை நுண்ணறிவு சாதனங்களுடன் சேர்த்து பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உலக மற்றும் கேளிக்கை துறை குறித்த புள்ளி விவர கையேட்டை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வேவ்ஸ் மாநாட்டில் நாளை வெளியிட உள்ளது. நாட்டின் சேவை துறையில் முக்கிய பகுதியாக ஊடக மற்றும் கேளிக்கை துறை திகழ்வதும், இத்துறை ஆண்டிற்கு 7% அளவில் வளர்ச்சி அடைந்து 2027ஆம் ஆண்டில் $3 பில்லியன் மதிப்பை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. ஊடக மற்றும் கேளிக்கை துறை சார்ந்த 43 நிறுவனங்களின் பங்கு விலை அடிப்படையிலான நிப்டி வேவ்ஸ் இண்டெக்ஸ் என்னும் புதிய குறியீட்டு எண்ணை தேசிய பங்குச்சந்தை இன்று தொடக்கியுள்ளது. இது தொடர்பாக மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ், தேசிய பங்குச்சந்தையின் மேலாண் இயக்குநர் திரு ஏ.கே. சவுகான் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையமாக மேம்படுத்தப்பட்டுள்ள மறைமலை அடிகள் சாலை பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், திரு திருமுருகன், திரு சாய் சரவணன்குமார், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு சிவசங்கர், திரு வெங்கடேசன் மற்றும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். பின்னர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரையிலான மேம்பால பணிகளும், கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தற்போது உப்பனாறு வாய்க்கால் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். லாஸ்பேட் ECR சாலையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரில் பேருந்து நிலையம் அமைக்க விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே அதை திறந்திருக்கிறோம். ஒரு பொலிவு நகரத்தில் பூச்சியில் வந்திருக்கின்ற ஒரு நல்ல பேருந்து நிலையம் நல்ல கட்டமைப்போடு அமைக்கப்பட்டது. கடைகள்லாம் இன்னும் விரைவிலேயே திறப்பதற்கு ஆவணம் செய்யப்படும். மக்களுடைய வசதிக்கு ஏற்ப கழிப்பிட வசதிகள் எல்லாம் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 39 கோடி ரூபாய் அளவில் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பேருந்து நிலையம் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பெயரில் நம்ம ECR ரோட்டில் அடிக்கல் போட இருக்கிறோம் விரைவிலேயே. அப்படி போடும்பொழுது நகரத்தில் வர பேருந்துகள் வரும்பொழுது ஏற்படும் நெருக்கடி இல்லாமல் அரசானது பொலிவு நகர திட்டத்தின் கீழ் பல பணிகள் முடிகின்ற தரவில் இருக்கின்றது. அவையெல்லாம் விரைவிலேயே திறக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. பிள்ளைகள் விளையாடுவதற்கான அண்ணா திட்டம் விரைவிலே திறக்கப்படும். சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்கும் என்பதை நேற்று உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். புதுச்சேரியில் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையத்தில் 46 பேருந்துகளை நிறுத்துவதற்கான வசதியும், 31 கடைகள் மற்றும் பயணிகளுக்கான பல்வேறு வசதிகளும் இடம்பெற்றுள்ளன. இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் வரும் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள நிலையில், இது தொடர்பாக புதுச்சேரியின் அனைத்து 4 பிராந்தியங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள கல்வியாளர் குழு மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று ராஜ்நிவாசில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். தேசிய தேர்வு மைய அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு தொடர்பாக அந்தந்த பகுதியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கேட்டறிந்து தேர்வர்களுக்கான போக்குவரத்து மற்றும் இதர வசதிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரியில் நீட் தேர்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேசிய தேர்வு மைய அதிகாரிகள் திருப்தி வெளியிட்டதாகவும் ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் கருவூல அலுவலகங்களில் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிக்கும் முகாம் இன்று முதல் தொடங்கியுள்ள நிலையில், முகாம் தொடங்கும் நேரம் காலை 9:30 மணிக்கு பதிலாக காலை 8 மணியாக மாற்றப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை 11 மணி வரை சுமார் 500 ஓய்வூதியதாரர்கள் கருவூல அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பித்து இருந்தனர். தினசரி 600 முதல் 700 பேர் ஆயுள் சான்றிதழ் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஓய்வூதியர்களின் வயதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான பந்தல், இருக்கை, மின்விசிறி மற்றும் குடிநீர் வசதிகள் விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளதாகவும் கணக்கு மற்றும் கருவூல இயக்ககம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் குஜராத், ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. நேற்றிரவு ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் மும்பை அணி 100 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஆழ்கடல் சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தப்பட்டுள்ள கேரளத்தின் விழிஞம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் புதிய தலைநகரம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மறு தொடக்கம் செய்து வைத்தார். மும்பையில் நடைபெறும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் ஊடக மற்றும் கேளிக்கை துறை தொடர்பான வேவ்ஸ் பிரகடனம் 77 நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.